கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு நாம் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ஆண்டவரை போல் அதிசயம் செய்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. ஏன்னா அதிசயம் அப்படிங்கும்போது அது நமக்கு நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு காரியம்தான். நமக்கு எட்டாத காரியங்களை செய்கிறது தான் அதிசயம். அதுதான் ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும். அது அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. அதிசயங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர். அவர் தான் அதிசயங்களை செய்வார். அதனால் வேறு யார்கிட்டையும் நம்ம நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு அது வாய்ப்பே இல்லை. நம்ம கேட்க வேணாம். ஆண்டவர் தான் நமக்கு அதிசயமான காரியங்களை செஞ்சு அவர் தான் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை நமக்கு செய்வார். அந்த நோக்கத்தோடு தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, நீர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். பிசாசானவன் எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்துகிறேன். நன்றி செலுத்துகிற சுவாமி, நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும், உங்களுடைய சித்தம் செய்யவும் நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் நீங்கள் முடிய செய்கிறவராக இருக்கிறீர். நீங்கள் அன்பு கூறுகிற எல்லாரும் நாங்கள் அன்பு கூறுகிற நீங்கள் அன்பு கூறும்போது நீங்கள் அதிசயங்களை செய்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எங்களை நிலைநிறுத்தி எங்களை ஆண்டவரை முழுவதுமாய் நிறுத்தி ஆண்டவரை கண்மலையின் மேல் நிறுத்தி நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே நடத்தி போவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறபடியா நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்து எங்களை அதிசயமாக நடத்த வேண்டுமாய் நாட்களில் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்க. ஆவியானவர் எங்களோட பேசி எங்களை வேணத்தமாக துதிகன மயமெல்லாம் நமக்கு செலுத்தும். இயேசு ரட்சகன் நன்றி ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களே செய்கிறவர். நமக்கு அதிசயங்கள் நிறைய தேவைப்படுது நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள், அவர் அதிசயமாக நடத்தக்கூடிய காரியங்கள் நிறைய நமக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆண்டவர் தான் நமக்கு செய்யணும். மற்ற காரியங்கள் மற்ற மனுஷன் நம்பி போனோம்னாக்கி அது வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம மூளைக்கு எட்டாத காரியங்களை செய்யக்கூடிய நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன் தான். அவர்கிட்ட அர்ப்பணித்து தான் நம்ம ஜெபிக்கணும். அதை முக்கியமாக நாம் யோபுவின் புஸ்தகத்தில் முதலாவது நம்ம பார்க்கலாம். யோபு 5வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 9வது அதிகாரத்தில் 10வது வசனமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்போ அவருடைய வாழ்க்கையை நான் ஏற்கனவே நம்ம சொன்னேன். அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் பிசாசாலெலாம் சோதிக்கப்பட்டு அவர் நிறையா எல்லாத்தையும் இழந்து அப்புறம் தான் ஆசீர்வாதத்தை பெறுதார். அப்படி சூழ்நிலையில் அவர் ஆண்டவரை பற்றி சொல்கிற காரியங்களை நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும். இப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்வார்னா அவருக்கு எந்த காரியமும் எல்லாம் தோல்வியில் தான் அவர் இருக்கார். அந்த நாட்களில் அப்படி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தோல்விகள் வரும்போது ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, பெரிய காரியங்கள் செய்தேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம அழுதம் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னால் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறான்னு சொல்லி இவர் இழந்த நேரத்தில் சொல்லலாம் இருப்பாங்க. அப்போ நமக்கு செய்து முடிக்கிறவர் இருக்கார். அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்படி நம்ம அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை பெறணும். அடுத்தது எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். பெரிய காரியங்களை செஞ்சுட்டு அடுத்தது அப்படியே விட்டுறாம எண்ணி முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் நம்ம எண்ணவே முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை நம்ம நடக்கும்போது, நம்ம உட்காரும்போது, நம்ம எது பேசும்பொழுது கூட நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கலனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நமக்கு கஷ்டங்கள் வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் அதிசயமாக நம்மளை நடத்திட்டு வர்றாரு. நம்முடைய அதிசயமாக செய்கிறவர் அவர் அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. செய்கிறாருன்னு சொன்னோம்னாலே அவர் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாருமே செய்ய போகிறாரு அந்த மாதிரி அந்த சந்தேக எண்ணத்தில் சொல்லவே செய்யலை. அவர் அதிசயங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக செய்கிறாரு, செய்துக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கும் செய்கிறாரு, நாளைக்கு செய்வார், எப்பவும் செய்வார் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம அந்த யோபுவை போல் நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவர் அதிசயமாக நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நம்ம அந்த காரியங்களில் நம்ம முழுசும் ஆண்டவர்கிட்ட தான் அந்த அதிசயங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம ஏதோ நம்ம அந்த மேஜிக் பண்ணுற மாதிரி அவர் ஆண்டவர் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி அதிசயங்களை செய்தேன், உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னாக்கி ஒரு வசனமும் இருக்குது. யோவான் 5வது இதில் 39வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வசனங்கள் நீங்கள் தியானிச்சிருக்கலாம். ஏன்னா வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வசனங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு.
அப்போ வந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் தான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்டலாம் ஒருத்தன் வந்து கேட்பான் பார்த்தீங்களா. அதனால அது வந்து நமக்கு ரொம்ப தேவை. அதுக்கு வந்து என்னென்னா வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது அதை ஆராய்ந்து பார்த்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வேத வசனங்கள் தான். அப்போது யோபு சொல்கிறதுனாக்கி வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களில் நமக்கு நிறையா நமக்கு ஆண்டவர் வந்து தரதுக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கார். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம துரிதமாக நம்ம வந்து வேத வாக்கியங்களை தான் நம்ம வாசிக்கணும். வாசித்து நம்ம அதில் நம்ம முழு கவனத்தை செலுத்தும் பொழுது அதுதான் வந்து நம்மளை இந்த அதிசயங்களை செய்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்யும். அதனால் வேத வசனங்கள் தான் நமக்கு முக்கியமானது. அதை சேர்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்போஸ்தலர் 17:11 நீங்கள் படித்து பார்த்தோன்னா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாரு. யார் நற்குலசாலிகளாக ஆனாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு காரியங்களை சொல்லுவார். ஒரு காரியங்களை செஞ்சுட்டு அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்கன்னாக்கி அடுத்தவங்க செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்காரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி யூதர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து வந்தேன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் வந்து வந்தது அவங்க வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து ஒரு வேலையும் கரெக்டாக செய்யலைன்னு நம்ம புறஜாதிகளுக்கு கொடுக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து யார் அவருக்கு அவருடைய வார்த்தையை தியானிக்காங்களோ அவரை வந்து விசுவாசிக்காங்களோ அவர் அதிசயங்களை செய்யணும் அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி யார் அவங்க வார்த்தைகளுக்கு உண்மையாக நம்ம வந்து இடம் கொடுக்கும்போது நம்ம குணங்கள் மாறுது. அடுத்தது பாருங்கள், வேத வசனங்கள்லாம் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வசனங்களை வந்து நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனங்களில் இருக்கிற எத்தனை காரியங்கள் நம்ம வந்து கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்து வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கார். அதனால் நீங்கள் வந்து தினந்தோறும் படிக்கணும். தினந்தோறும் வேத வசனங்களை நம்ம தியானிக்கணும். அதை ஆராய்ந்து பார்க்கணுன்னா ஆராய்ச்சி செஞ்சு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்து படிச்சிட்டோம்னா அதுக்கு வந்து அர்த்தம் தெரியல. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நிறைய அர்த்தங்களை சொல்லி தரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை வந்து நம்ம குணங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய அநேகருக்கு நம்ம சாட்சியுள்ள பிள்ளைங்களாம் நம்மளை ஆண்டவர் மாற்றுறதுக்கு முடியும். அதுக்கு வந்து தினந்தோறும் நம்ம வேத வாக்கியங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ வேத வாசனம் மாத்திரம் தான் நம்மளை வந்து சரியான பாதையில் கொண்டு போகும். அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு நாம் வந்து தகுதியுள்ள பிள்ளைங்களாம் நம்மளை மாற்றக்கூடிய காரியங்களை செய்யும். அடுத்தது பார்த்திங்கனாக்கி நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சோம்னாக்கி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கும்போது இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போதே ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு நான் விசுவாசிக்கேன். ஏன்னா யோபு 5:9, யோவான் 5:39, அப்போஸ்தலர் 17:11 இந்த 3 வசனங்களையும் வச்சு நீங்கள் தியானித்து படிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். கண்டிப்பாக பேசி நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நமக்கு நிறைய கற்று தருவார். அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவர் உதவி செய்ததுக்கு நம்ம இந்த தியானிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சங்கீதம் 105:6 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இப்போ அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே ஒரு வசனத்தில் பாருங்கள் ஆண்டவர் என்னெல்லாம் சங்கீதத்தில் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். அவர் செய்த அதிசயங்களை அதையெல்லாம் நீங்கள் நினைவு கூறணும். அப்போ வந்து ஆண்டவர் நமக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம வந்து தவறவே கூடாது. ஏன்னா மனுஷன் செஞ்சால் ஒரு உதவி செஞ்சாலே நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை அதிசயமாக அற்புதமாக நம்மளை நியாயத்திற்கு கொண்டு போகிறாரு. எல்லாமே அவர் தான் நமக்கு செய்ய போகிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே செய்ய போகிறாருன்னா அவருக்கு தான் நம்ம முதலிடத்தை கொடுத்து நம்ம அதை அவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கும். ஒரு சின்ன அதிசயங்களை செஞ்சாருன்னு சின்ன நமக்கு ஒரு உதவி செஞ்சோம்னாக்கி நம்ம மனுஷன் நினைக்கிறத விட ஆண்டவரை தான் முதலாவது நம்ம ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த காரியங்களை நம்ம இருந்தோம்னாக்கி முதலாவது ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்கிறாரு. அப்படிங்கிறபோது நான் வந்து இதுக்கு வேத வசனங்கள்லாம் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. நம்ம அதை வசனத்தை வச்சு படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். சங்கீதம் 72:18 பார்த்திங்கன்னா அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேலுக்கு அதிசயங்களை செய்தாருன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளோ அதிசயம் செஞ்சார், எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். நீங்கள் படிக்கலாம். யாத்திராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள எப்படி கொண்டு போனாருன்னு பார்க்கலாம். செருப்பு தேயலை, துணி கிழிஞ்சு போகலை, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே பஞ்சம் கிடையாது. எல்லாமே கொடுத்து அவருக்கு அதிசயமாக நடத்தினார். வனாந்திரத்தில் அனாதையாக விடலை. ஆண்டவர் வந்து அதிசயமாக நடத்தி அவங்கள ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினார்னா எப்படி அதிசயங்களை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கும் செய்கிறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர் தான். அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வேத வசனங்களை நம்ம தியானித்து அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கார். அடுத்து வந்து ரெண்டாவது யோசுவா 3:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நிறைய யுத்தங்கள் அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் நாளைக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறாரு.
அப்போ அந்த காரியங்கள் பாருங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னோன்னே இன்றைக்கி அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கல. ஆண்டவர் செய்வேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி இன்றைக்கு வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னோம், இன்றைக்கே இப்போமே செய்வேன் அப்படின்னாருனா இப்போமே செய்வார். நாளைக்கு செய்தேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி இன்றைக்கு உள்ள நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு அற்புதமாக நம்மளை நடத்தி கொண்டு நாளைக்கு கொண்டு போய் அந்த அற்புதத்தை செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம வந்து இன்றைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு அப்படிங்கும்போது அது நாளைக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம். எத்தனை பெரிய யுத்தங்கள் வந்தால் எத்தனை பிசாசனம் இவங்க வந்து யுத்தத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிசாசனம் கொண்டு வர சோதனைகள், வேதனைகள் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நம்ம நடுவில் இருந்து நமக்கு அற்புதம் செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருங்கிற அந்த விசுவாசத்தை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக அறிக்கை செய்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை செய்வார். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 96:13 பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்க்க வர்றார். அவர் வர்றாரு. அவர் ஏன் வர்றாருன்னா நியாயம் தீர்க்க வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பாருங்கள், ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் செய்யும்போது பார்த்திங்கன்னாக்கி முழுவதுமாக அவர் தான் எல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வேத வசனங்களை பூரா ஃபுல்லாக படித்தோம்னா அதுதான் நமக்கு நியாயம் தீர்க்கிறது, நமக்கு அற்புதம் செய்யுது, அதிசயங்கள் செய்யுது, நம்ம நடத்தி செல்வது, நமக்கு ஆலோசனை கொடுக்குறது எல்லாமே பாருங்கள். நம்ம உலக கதையில் எத்தனையோ படிச்சிருந்தாலும் எத்தனையோ பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் ஒரு சிறந்ததாக இருக்கும். நம்ம ஆண்டவர் நடத்துறது நமக்கு வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிரந்தரமான ஒரு விடுதலையை தரக்கூடியதாக, ஒரு அதிசயங்களை செஞ்சு நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் உலகத்து படிப்பு வேண்டான்னு சொல்லலை, படிச்சுக்கலாம். ஆனால் வந்து முதலிடம் வந்து ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். எத்தனை நம்ம பதவியில் இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா படித்து நிறையா இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் போட்டு எங்கே போனாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னாக்கி நாம் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்லித்தராரு. அப்போ நியாயம் தீர்க்க வரும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறணும்னாக்கி இந்த இந்த லட்சணங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அவர் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்கிற, நியாயம் தீர்ப்பு பண்ணுற எல்லாமே அவர் செய்கிறாரு. ஆனால் வந்து நாம் வேத வசனங்களில் நாம் எப்படி இருக்கோம்? இரவும் பகலும் அந்த சங்கீதம் 1 வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே மனப்படமாக சொல்வீங்கன்னு நினைக்கேன். அப்போ வந்து இது படிச்சுக்கணும். சின்ன பிள்ளைக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கி சின்ன வயசுலேயே அவங்க படிக்கும்போது அந்த வசனங்கள்லாம் அவங்களோட கூட பேசும். ஏன்னா எப்படி இங்கே உட்காரக்கூடாது, எங்கே நிற்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஆனால் அதில் முதல் வசனம் பார்த்திங்கனாக்கி நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்குது. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒரு முதலாவது சங்கீதத்தை நீங்கள் படித்து அதை நிறைய நம்ம அதில் நிறைய தியானிக்கலாம். ஆண்டவரோடு கூட பேசினோம்னாக்கி ஆண்டவர் நிறைய நமக்கு கத்தரக்கூடிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 1 வந்து எல்லாருமே மனப்படமாக நம்ம வச்சுருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் தோல்வி வரும்போதாகட்டும், நம்ம பேசும்போதாகட்டும், அது நமக்கு நம்மளோட கூட பேசும். வேண்டாத பேசுனா ஏன் பேசுத, நீ எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கற்றுறக்கூடிய ஒரு வசனங்கள் கம்மியாக இருந்தாலும், ஆனால் வந்து வசனம் சின்ன வசனமாக இருக்குது, இது என்ன சீக்கிரமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அசால்ட்டாக நம்ம படிக்கவே கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்லித்தர காரியங்கள் நிறைய இருக்குது. அதனால் முதலாவது சங்கீதத்தை வந்து நம்ம மனப்படமாக வச்சுக்கணும். அதனால் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். எல்லாவற்றிலும் நம்ம வேத வசனங்கள் தான் முக்கியமானது. வேத வசனங்கள் நம்மளோட கூட இருக்கும்போது தான் ஆராய்ந்து நம்ம வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது தான் அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கார். அதை நம்ம தியானிக்கணும். நீங்கள் ஜெபத்தோடு கூட இதை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். 3வது ஏசாயா 25:1 பார்த்திங்கன்னா அதிசயமான செய்தி, அவர் நாமத்தை உயர்த்தி துதிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நாமத்தை எப்பொழுதுமே நம்ம துதிக்கிற பிள்ளைங்களா, அதிசயங்களை செஞ்சால் நம்ம நன்றி சொல்லணும்னு சொன்னோம் பார்த்திங்களா. அப்போ அவருடைய நாமம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது நாமமே உலகத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தான் ஆண்டவர் தடுத்து அவர் இருக்கார். அப்போ அந்த நாமத்தை, அந்த அதிசயங்களை செய்கிறவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் அதிசயமானது செய்கிறார், அவர் நாமத்தை அவர் அதிசயத்தை செஞ்சதுனால அவரை நான் துதிப்பேன், அவரை நான் போற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எப்பொழுதும் துதிக்கிறவங்க, அந்த பாடி துதிக்கிற ஆண்டவர் துதிக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய அந்த தோல்வி நேரத்தில், நிறைய சோர்வு நேரத்துலலாம் அப்படி பாடல் பாடும்பொழுது, அவரை துதிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மெயின்டே ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ அந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் நம்மளோட கூட அந்த ப்ரெசென்ட்டில் நம்மளோட கூட பேசுன மாதிரி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கவலைகள் எல்லாம் நம்ம மனுஷங்கள்லாம் நம்மளை தேற்றி அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது.
அந்த பாடி துதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். பாடி துதிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டோடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வேதனைகள் கொஞ்சம் நீங்கிறதுக்கு நிறையா நம்ம வேதனைகளில் இருக்கும் பொழுது அதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஆண்டவரோட அந்த பாடி துதிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் பாடுறது எனக்கு வரல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவரை எப்போ எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் பாடி துதிக்கணும். ஏன்னா இது ஒரு ஆளுக்குன்னு சொல்லவே செய்யலை. அவர் நாமத்தை நான் உயர்த்தி துதிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை உயர்த்தி துதிப்பது வந்து எல்லாருக்குமே உகந்தது தான். அவருக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மை செஞ்சாலும் சரி, உடனே ஆண்டவரை வந்து உயர்த்தி அவரை வந்து நன்மை செஞ்சார், அவர் நாமத்துக்கு தான் நான் வந்து மகிமை செலுத்தணும்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லணும். முதலாவது மனுஷனுக்கு நம்ம நன்றி சொல்கிறத விட ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லிவிட்டு திருப்பி தான் நம்ம மற்ற மனிதர்கள்லாம் நம்ம வந்து உயர்த்தணும். முதலே மனுஷனே இது நீ தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம வந்து அப்படி செய்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வேத வசனங்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தது. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னதான் தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது எல்லாத்தையும் கொடுக்கப்படும்னு சொல்றாருன்னா அவரை தான் தேடணும் ஃபஸ்ட்டுன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய நாமத்தை தான் நம்ம தொழுது கொள்ளணும், அவரை தான் நம்ம வந்து அதிசயங்களை செய்கிறவர்னு சொல்லி நம்ம தியானித்து பார்த்தீங்கன்னாக்கி யாரும் இந்த மனுஷனை உயர்த்ததை விட நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி பாருங்கள், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நம்ம மனுஷனை உயர்த்தினோம்னாக்கி அவன் இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று பேசி போயிடுவான். அதனால் அவங்கள உயர்த்தி நம்ம பேசுறதுல வந்து எந்த விதமான பயனும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்க போகிறதில்லை. அதனால் ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்கு நமக்கு என்ன நல்லா தாழ்ந்து தந்திருந்தாருன்னா நீங்கள் பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அது நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்களும் கடைபிடிங்க, உங்களுக்கும் செய்வார். நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது சொன்னீங்கன்னாக்கி அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து அதிசயங்களை செஞ்சு அவங்களே ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் அவர் வந்து அதிசயமானவர். அவர் நாமத்தை நம்ம உயர்த்தி எப்பொழுதும் துதித்து பாடுகிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் துதித்து பாடுறது. அதனால் அதை செய்யுங்க. அடுத்தது 4வது வந்து நான் எரேமியா 32:17 பார்த்தீங்கன்னாக்கி இந்த 2 வசனங்களை நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம். 32:27 எரேமியால 32:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்காரு எரேமியா தீர்க்கதரிசியில். நான் வந்து இந்த 32:17 பார்த்தீங்கன்னா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்னால் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படிங்கிற இந்த வசனம் வந்து நான் வந்து கொஞ்சம் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வசனங்கள்லாம் அவ்வளோவா தெரியாதப்பவும் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சர்ச்சு. அங்கே வந்து வசனங்கள்லாம் சொல்லி இந்த பாடல் காலைல 5 மணிக்கெலாம் போடுவாங்க பாருங்கள். அந்த ரெக்கார்டு போடும்போது பார்த்திங்கன்னாக்கி ஒரு தேவ மனுஷன் தான், பெரிய தேவ ஊழியக்காரரு சொல்கிற அந்த வசனத்தை போடும்போது இது வந்து முதல் ஒரு பாடல் போட்டு இந்த இதை சொல்லுவாங்க, நான் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்காரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் நிறைய அந்த பிரசங்கம் வரும். இந்த வசனத்தை டெய்லி கேட்பேன் நான். கேட்கும்போது எனக்கு என்ன அதிசயமான காரியம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குற. அது எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த வேத வசனங்களோட அவ்வளோ தெரியாது. படித்தாலும் நமக்கு புரிகிற மாதிரி படிக்க மாதிரி இல்லைல்ல. அதனால் தெரியாத போது நான் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னோம்னாக்கி, அதிசயம்னாக்கி நமக்கு தெரியும், ஒரு ஏதோ நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு முடியாத செய்கிறது அதிசயம்னு சொல்லி நமக்கு தெரியும், சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, என்னாலே செய்ய முடியாத, எனக்கு செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாலிய வயசில் அவ்வளோவா ஒன்றும் தெரியலன்னொன்னே இதுக்கு அர்த்தமே தெரியல. ஆனால் நல்லா ஞாபகம் மட்டும் இருக்குது. நல்லா இன்றைக்கி கூட இந்த வசனங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி படித்து எதுக்கு சொன்னார் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கி அந்த சின்ன வயசில் நம்ம வாலிப வயசுலலாம் கேட்டோம். இப்போ பார்த்திங்கனாக்கி இது அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம். நமக்கு தெரியுது இப்போ அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசுனீங்களாண்டவரே, நீங்கள் அதை செய்து முடிங்க, அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் அறிக்கை செய்தேன். அதனால் எனக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கி ஜெபத்தோடு கூட தான் இது நான் காலைல ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவரோடு பேசி தான் இந்த வசனங்கள்லாம் தியானித்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து இந்த 2 வசனங்களும் பாருங்கள், அவர் வந்து அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, அவங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாரு.
இவர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்காரு. அப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஆண்டவர் வந்து எதுவுமே செய்து முடிக்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாருன்னா அதை செய்து முடிப்பாருங்க. ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனங்க. இதெல்லாம் நீங்கள் தியானிங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா தோல்விகள் நம்மளால், அதாவது மனுஷனாலாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை செய்ததுக்கு அவரால் தான் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எந்த காரியங்களும் செய்வார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உறுதியாக இந்த நாட்களில் நீங்கள் அறிக்கை செய்து இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட பேசி நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை இன்றைக்கி செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம நம்பி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயமானவர் அவர். அதிசயமானவரை நமக்கு இன்றைக்கு செய்வார். இந்த வசனங்கள் மூலமாக நம்ம இப்போ தியானிச்சிருக்கோம். ஆண்டவர் நமக்கு என்ன அதிசயம் தேவையோ அதை வந்து இன்றைக்கு செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தில் ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீசை பலவான வினை பொருட்களும் மேலான உன் ஆண்டவரை தொழுதேத்து. மாதைனோ துன்பம் மாற்றி அனந்த ஊதரும் தயசை துயர்ந்த ஆண்டவரை தொழுதேத்து. உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் உன் ஆண்டவரை தொழுதேத்து.
அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையை போற்றி உண்மையை துதித்து இந்த யோகு ஆண்டவரே உம்மிடத்திலே உம்முடைய வசனத்திலே ஆராய்ந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று அறிந்து கொண்டாரே, அதுபோல் நாங்களும் தகப்பனே நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாங்களும் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இறைமையா தீர்க்கதரிசி சொன்னது போல் ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்மை இல்லை என்று ஆண்டவங்க நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து ஆண்டவரே நற்குலசாலிகளாக இருந்தார்களே, அதுபோல் நாங்களும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகள் என்று அறிக்கை செய்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட யுத்தத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி சென்றீங்களே, ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்தி சென்றீங்களே ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்ற தேவன் எங்களையும் அழைத்து அப்படியே நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், நியாயம் தீர்க்க வருகிறவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து அதன்படி நாங்கள் நடந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கவும் அநேக பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் தேவன் தாமே பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. முதலாவது உண்மையே தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. எந்த மனிதனையும் நாங்கள் முன்வைக்காதபடி எப்பொழுதும் உண்மையே முன்வைத்து நாங்கள் நடந்து செல்ல தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர் நீங்கள் என்பதை அறிந்து அறிக்கை செய்து ஆண்டவரே இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்து ஆண்டவரே கண்மலையை நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன், அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் என்ன தேவையோ, எந்த இடத்துல அதிசயங்கள் தேவையோ ஆண்டவரே, அற்புதங்கள் தேவையோ சுவாமி, அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் முழுவதுமாக உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எல்லாவற்றையும் நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படும். நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களும் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை கடந்து வரத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க தேவன் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமா, எங்களை பயன்படுத்த வேண்டுமா, எங்களை கிருபை தர வேண்டுமா, எங்களை ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய வல்லமுள்ள பிரசன்னத்தினால் நிறைக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வசனங்களை தியானிக்கும் பொழுது உண்மை ஆண்டவரை முன்வைத்து ஆவியானவரோடு கூட நாங்கள் தியானித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கவும் அநேக பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத எங்களை நீ தேர்ந்தெடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாத இருந்த பொழுதும் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்க. அந்த ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட்டு இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற ஜீவித்துக்களை வந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்பட கிருபை செய்யுங்க. வார்த்தைகளை என் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு அப்படியே வழி நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்குற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. நாம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தரித்த தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. அதிசயங்களை செய்து அற்புதமாக எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நாட்களில் படித்த அந்த வசனங்களை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்தாங்க. அங்கே ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆண்டவரே இந்த அதிசயங்களை செய்கிற யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் அந்த வசனங்களை தியானிக்கவும் நீங்கள் அதிகமாக நீ கற்றுத்தந்து வல்லமாக சொல்லிக்கிறேன். உடைய வல்லமுள்ள கருத்தில் அர்ப்பணி நீங்கள் கேட்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது தேவையை சந்தித்து நீ வழிநடத்தமாக செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வண்ணத்தை போக்காக நன்றி சொல்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கு பயிர்விட்டோம்னா நன்றி. மறுபடியும் மாமூல் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வளர்ந்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மயமெல்லாம் உமக்கே செலுத்துறேன். ஏசு ரட்சகன் நாம் தெரிஞ்சவனும் நல்ல பிதாவே. ஆமென்.